இன்னும் கொஞ்சம் தீர்ப்பு கொடுத்திருந்திருக்கலாமோன்னு தான் தோணுதே தவிர, ஐயோ ஏன் இப்படி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது இல்ல. இவங்களெல்லாம் வச்சு பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க ஒரு தூக்கு தண்டனைன்னு போட்டிருந்தீங்கன்னா ஒரேடியா ஜோலியை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 9 பேருக்கு தூக்கு அப்படிங்கும் போது அடுத்து அந்த தவறு செய்யறவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தும். ஆளும் அரசாக இருந்தால் கூட அன்னைக்கு நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரு வரும்பொழுது சிபிஐ கைக்கு அதை மாற்றுவதற்கு ஒப்புக்கொண்ட அன்னைக்கு அந்த அரசுக்கு நாம நன்றி சொல்லணும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதற்கு நாங்க தான் காரணம்னு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு கேவலமாக இன்னைக்கு அரசியல் போயிருச்சுங்கிறத பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. பாக்குறவளெல்லாம் நீ பொண்டாட்டியா நினைக்க முடியாதுல்ல. இன்னைக்கு அந்த கலாச்சார சீரழிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கள்ள தொடர்பு அப்படிங்கிற வார்த்தையை கூட இவர்கள் தீக்கா என்னவா மாத்திட்டாங்க, திருமணம் கடந்த உறவு அப்படின்னு நீங்க மாத்துறாங்க. பெரியாரை பத்தி எழுதும் போது எழுதுறாங்க, பௌர்ணமியில காவிரி கரையில அவர்கள் தாசிகளோட இருப்பாங்க, அவங்க வைஃப் சமைச்சு அவங்க மாமியாருக்கு தெரியாம பின்கட்டு வழியா எடுத்துட்டு வருவாங்க. நீ இதெல்லாம் பெருமைப்படுற விஷயமா? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு கேவலமானவர்களை நீங்கள் தலைவர்கள்னு கொண்டாடுறீங்க. என்ன கதையெல்லாம் நீங்க சப்பு கட்டு கட்டி இந்த கலாச்சாரத்தை சீரழிக்க நீங்க புறப்பட்டிருக்கீங்க. அப்ப டெய்லி 10 வன்புணர்வு செய்தி, பாலியல் பலாத்காரம் வரதா செய்யும். நேற்றுக்கே அரசாணை வெளியிட்டுட்டாங்க துணைவேந்தர்கள் நியமனத்துக்குள்ள சர்ச் கமிட்டிக்கு அப்படின்னு. நானும் வெப்சைட்ல போய் தேடி தேடி பாக்குறேன், அந்த எந்த குழுவோட பேரு, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எடுக்கவே முடியல. உங்களுக்கு யூஜிசி ரூல் என்ன சொல்லுது? யூஜிசியோடைய நாமினி ஒருத்தரை போடுன்னு சொல்லுது. இவங்க போடாம தொடர்ந்து கொடுத்ததுனாலதான் ஒரு ரிஃப்டே கவர்னருக்கும் இவருக்கும் வந்தது. அதாவது ஆகம விதிகளை கடைபிடிக்காத கோயில்கள்ல அனைத்து ஜாதி அர்ச்சகர்களை நீங்க நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கூட வழங்கி இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இது முழுக்க அரசியல். சாதாரணமா கலோக்கியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐயர் வந்துட்டாரா கோயிலுக்கு பூஜை வைக்க அப்படிம்பாங்க. ஆனால் இதை எப்படியெல்லாம் மடை மாற்றி நாங்க தான் அனைத்து ஜாதியும் கொண்டு வந்தோம். 71க்கு முன்னாடி சமயபுரம் கோயிலே இல்லையா? இவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் நீதி கட்சி 1925 வச்சுக்கோங்க, அப்பதான் வந்ததா? என்ன அப்படின்னா இவர்களை எல்லாம் நாம அகற்றிட்டோம் அப்படின்னா நாம நினைக்கிறத உள்ளுக்குள்ள சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஆனால் ஒரு கோயில்ல ஒரு நாள் ஒரு நேரம், இன்னொரு கோயில்ல வாரத்துல 2 நாள் செவ்வாய் வெள்ளி அம்மன் கோயில். என்ன அறநிலையத்துறை நீங்க நடத்துறீங்க? இன்னைக்கு அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டீங்க, அர்ச்சகரை அப்பாயிண்ட் பண்றதுக்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கல்வியாளர் டாக்டர் காயத்ரி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். பொள்ளாச்சி சம்பவம் தெரியும், அதற்கு தீர்ப்பும் வந்திருக்கிறது. இப்போ சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பா 6 வருடங்களுக்கு முன்பு ஐயோ அண்ணா என்னை விட்டுருங்க அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாம் கதர்னது இன்னும் செவிகளிலே ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க? அந்த 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 ஒலி இன்னும் உங்கள் காதிலே ஒலிக்குது இல்ல? அதை நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? கண்டிப்பாங்க. ஐயோ அது எல்லா தாய்மார்களுக்கும் வந்துரும். அது நம்ம பிள்ளை இல்ல அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இல்லாம எல்லா தாய்மார்களுக்கும் அந்த வலி வேதனை புரியும். அப்படி ஒரு இது இன்னும் கொஞ்சம் தீர்ப்பு கொடுத்திருந்திருக்கலாமோன்னு தான் தோணுதே தவிர, ஐயோ ஏன் இப்படி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது இல்ல. இவங்களெல்லாம் வச்சு பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்ல. சாகும் வரை, அதாவது அவங்களுக்கு ஆயுள் தண்டனை, சாகும் வரை அவங்க அங்க இருக்கணும் அப்படிங்கிறது. why we have to spend money for them? 9 பேரு நீங்க இது எப்படி ஆகும் அப்படின்னா, ஒரு பீரியட்ல உங்களுக்கு அந்த இவங்களெல்லாம் விட்டாங்க பாருங்க, பேரறிவாளன், சாந்தன், நளினி, இவங்களெல்லாம் விட்டாங்க பாருங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்குல ஆயுள் தண்டனையாக இருந்து அதற்கு பிறகு அவங்க நல்லெண்ணம் இருக்குன்னு சொல்லி என்னெல்லாம் அவங்க கேஸ் போட முடியுமோ போட்டு மர்சி பட்டிஷன் 2-3 தடவை கேன்சல் ஆகி கடைசியில அவர்கள் தவறு செய்யலன்னு சொல்லி விடுதலை ஆகல. 35 வருஷத்துக்கு மேல சிறையில இருந்துட்டாங்கன்றதுனால விடுதலை செஞ்சுட்டோம். ஆனால் இங்க நம்மளுடைய அரசுல இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் கட்டி தழுவி டீ பார்ட்டி கொடுத்ததை நாம பாக்குறோம். அன்னைக்கும் இல்ல, இன்னைக்கும் இல்ல, என்னைக்குமே ராஜீவ்காந்தி அவர்கள் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்முடைய நமக்கு பிரதமரா இருந்தவர். கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய பிரதமரை ஒருவர் கொல்லும் பொழுது, அதுவும் நம்மோட தமிழ்நாட்டுல இருந்து அது நடந்த பொழுது எவ்வளவு வருத்தப்பட்டோமோ அது காலங்கள் போக போக கருணையா மாறக்கூடிய வாய்ப்பு இந்த இந்தியால இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் 9 பேரையும் நீங்க பாதுகாத்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
நீங்க ஒரு தூக்கு தண்டனைன்னு போட்டிருந்தீங்கன்னா ஒரேடியா ஜோலியா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவனுக்கு செலவு பண்ண வேண்டியது நம்மளுடைய வரிப்பணம் தானே. சோ அப்போ கண்டிப்பா. அந்த செலவுக்கு ஈடு கொடுக்காம நீங்க தூக்கு தண்டனை 9 பேருக்கு தூக்கு அப்படிங்கும்போது அடுத்து அந்த தவறு செய்யறவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி சாகும் வரைன்னு இருந்து அது கருணையா மாறி இன்னைக்கு அவர்களை ஒரு தியாகி மாதிரி பேசக்கூடிய நிலைமைக்கு நம்மளுடைய இந்தியால மக்கள் இருக்கிறாங்க. நாம பாக்குறோம்ல, இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு தண்ணி குடுன்னு போராடுற அளவுக்கு உள்ள ஜனம் இன்னைக்கு இங்க இருக்குது. அதாவது ஒரு நாட்டு பற்று அப்படிங்கறத தாண்டி இந்த தேசத்துல பிறந்து வளர்ந்து இந்த தேசத்துக்கே துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நபர்கள் இருக்கும்போது இவர்களுக்கு இன்னைக்கு 9 பேருக்கு இந்த தண்டனைங்கிறது நமக்கு ஹாப்பியா இருக்கு. அந்த குழந்தைக்கு கிடைத்த ஒரு ஆறுதலா தான் இருக்கும். இது தீர்வுன்னு நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு ஆறுதல். ஆனா ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி அந்த நிர்பயா கேஸ்ல அந்த நிர்பயான்றதே நாம வச்ச பெயர் தான். கடைசி வரைக்கும் அந்த பெண் குழந்தை யாருன்னு நமக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. அதே போல இந்த கேஸ்ல அந்த பெண்ணை நீங்க பாத்துருக்கோம். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இதுல அந்த எஃப்ஐஆர கூட நமக்கு கசிய விட்டது இதே தமிழகம் தான். அப்படி இல்லாம இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அது ஏன் அதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னா, அது சிபிஐ கைக்கு போனதுதான் அதற்கு காரணம். ஆளும் அரசாக இருந்தால் கூட அன்னைக்கு நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியலன்னு வரும்பொழுது சிபிஐ கைக்கு அதை மாற்றுவதற்கு ஒப்புக்கொண்ட அன்னைக்கு அந்த அரசுக்கு நாம நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு சிபிஐ டைரக்டா நம்மளுடைய கேஸுக்குள்ள வர முடியாது. அன்லஸ் அதர்வைஸ் நீங்க கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்காம நீங்க வர முடியாது. இப்படி எத்தனை கேஸ் இங்க பெண்டிங்ல இருக்கு. அந்த சிபிஐ கைக்கு போயிருந்தா இது சரியாக நாள் பட நீங்க 1 வருஷம் 2 வருஷம் தள்ளி போறீங்க அப்படின்னா அதோடைய பலன் நமக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும். ஆனால் அந்த இதுல இன்னைக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டதோட மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுடைய பெயர் இன்னி வரைக்கும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் நாம சட்டத்தின் மேல இன்னைக்கும் நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கக்கூடிய காரணம். பல நமக்கு மாறுபட்டு கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஜட்ஜ்மெண்ட் வந்தால் கூட இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. அந்த பெண் குழந்தைக்கு நடந்த துயரம் இனிமேல் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது தூக்கு தண்டனையாக இருந்திருந்தால் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனால் இது ஒருத்தரும் உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கட்சி மாறுபாடு இல்லாமல் எல்லாரும் அந்த வலிய வேதனையை உணர்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதற்கு நாங்க தான் காரணம்னு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு கேவலமாக இன்னைக்கு அரசியல் போயிருச்சுங்கிறத பார்க்கும்போது வருத்தமா இருக்குது. மேம், நீங்க இந்த செய்தியை சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு, இவங்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு காலையில நான் செய்தித்தாள்களை எடுத்து பார்க்கும்போது 7 பாலியல் வன்கொடுமை செய்திகளே அடுத்தடுத்த பக்கங்கள்ல வந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு செய்தியா. இன்னமும் இப்படி தண்டனைகள் கொடுத்தும் கூட குறையலைய செய்திகள்லாம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேரளாவை சேர்ந்த என்ஜினியரிங் பெண் ஒருத்தவங்க, அவங்கள பட்ட பகலே பாலியல் வன்கொடுமை செய்ய ஒரு மறைவான இடத்துக்கு தூக்கிட்டு போறான். இந்த அளவுக்கு தைரியம் வருது. இதுக்கு மேல என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த அறிவுகட்ட ஜீவன்களுக்கு? அதாவது திருடனாய் பார்த்து திருந்த விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அம்மா அப்பா ஒரு ஒரு பையனை பெத்தவங்க பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்குறவளெல்லாம் நீ பொண்டாட்டியா நினைக்க முடியாதுல்ல. அப்ப அந்த வேறுபாடை நீங்க சொல்லி கொடுக்கணும். எல்லாரையும் நீ அதுக்காக சிஸ்டரா நினைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு நல்ல தோழியாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் தானே நீ கல்யாணம் பண்ணிக்க போற. இன்னைக்கு அந்த கலாச்சார சீரழிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த கள்ள தொடர்பு அப்படிங்கிற வார்த்தையை கூட இவர்கள் தீக்கா என்னவா மாத்திட்டாங்க, திருமணம் கடந்த உறவு அப்படின்னு நீங்க மாத்துறாங்க. அவர்களுடைய கருத்தியல் என்ன சொல்றாங்க, ஒரு பெண்ணுக்கு இச்சை ஏற்பட்டால் உன் கணவன்ட்டு அதுல சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா நீ யாருக்கிட்ட வேணா போகலாம் அப்படின்ட்டு. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, பையன் செஞ்சது தவறுன்னு ஒத்துக்கிறதுக்கு தயாராக இல்ல. ஆனால் ஒரு பையன் அந்த தப்ப செய்யறான்னா அதே மாதிரி நீயும் தப்பு செய்ய அப்படின்னு சொல்றோம்ல. இந்த கலாச்சார சீரழிவு தான் இன்னைக்கு இங்க கொண்டு விட்டுருக்குது அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு அந்த சாமிநாதன் அவர்கள் எழுதின புத்தகத்துல பெரியாரை பத்தி எழுதும்போது எழுதுறாங்க, பௌர்ணமியில காவிரி கரையில அவர்கள் தாசிகளோட இருப்பாங்க. அவங்க வைஃப் சமைச்சு அவங்க மாமியாருக்கு தெரியாம பின்கட்டு வழியா எடுத்துன்னு வருவாங்க. நீ இதெல்லாம் பெருமைப்படுற விஷயமா? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு கேவலமானவர்களை நீங்கள் தலைவர்கள்னு கொண்டாடுறீங்க. அப்ப அந்த சமுதாயம் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். இங்க ராமன்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரூர்ல இருக்கிற எம்பி அம்மா டெல்லியில பேசுறாங்க. கான்ஸ்டிடியூஷன் புக்ல ராமருடைய படம் இருக்கு. ஏன் நாம ராமரை கொண்டாடுறோம்? ஏக பத்தினி விரதன்னு கொண்டாடுறோம். இன்னைக்கு எல்லாருமா 10 பொண்டாட்டி வச்சிருக்கான், அப்படி இல்ல.
ஏகப்பட்ட ஒய்ஃப் வச்சிருக்கலாங்கும் போது ஒருத்தன் நியாயமாக ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கறத அந்த பீரியட்ல செஞ்சு காமிச்சான் அப்படிங்கிறதுக்காக தான் நாம எல்லாரும் ராமனை மிகப்பெரியவராக நாம கொண்டாடுறோம். அதே போல இந்த சமுதாயத்துல நீ டிவோர்ஸ் பண்ணுங்க. இப்போ எனக்கு இந்த புருஷனை பிடிக்கல, இந்த பொண்டாட்டிய பிடிக்கல, டிவோர்ஸ் பண்ணுங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, யாருமே உங்களை வேண்டாம்னு சொல்லல. ஆனால் என்னுடைய தேவைக்காக நான் எத்தனை பேரை வேணா பார்ப்பேன், எத்தனை பேரோட வேணா இருப்பேன், என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு ஒரு சமுதாயம் சிந்திக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அதற்கு முக்கியமாக பெரியாரோட காரணம்னு நான் நினைக்கிறேன். இந்த கலாச்சார சீரழிவுக்கு ஏன்னா அதெல்லாம் வேற இன்னைக்கு ஷோ வச்சு பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது. என்னெல்லாம் பேசுறாங்கன்றீங்க ஷோல. நீங்க நம்ம முந்திலாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாலியே கிடையாது, மெட்டியே கிடையாது, கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒரு புரிதல்ல தான் இருக்குது. எத்தனை பேர் என்ன கதையெல்லாம் நீங்க சப்பு கட்டு கட்டி இந்த கலாச்சாரத்தை சீரழிக்க நீங்க புறப்பட்டு இருக்கீங்க. அப்ப டெய்லி 10 வன்புணர்வு செய்தி, பாலியல் பலாத்காரம் வரதா செய்யும். இன்னைக்கு ஒரு அம்மா பிள்ளைய பெற்றிருக்கிறவங்க, நான் உட்பட என்ன சொல்லி கொடுக்கணும்? ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறவளும் பொண்ணுதான், உன் கூட பிறந்தவளும் பொண்ணுதான். அதுக்காக 2 பேர்கிட்டையும் நீ ஒண்ணு போல இருக்க முடியாதுல்ல. அப்போ மனைவிட்ட எப்படி இருக்கணும், சகோதரிட்ட எப்படி இருக்கணும், அம்மா வயசு உள்ளவங்க கிட்ட எப்படி இருக்கணும். 80 வயசு உள்ள ஒரு அம்மாவை நாம பாக்குறோம் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி இறந்து போறதை நாம பாக்குறோம். இதே தமிழகத்துல தானே அது நடக்குது. அதுவும் இந்த 4 வருஷங்களுக்குள்ளாக தானே நடக்குது. அப்போ ஒரு 80 வயது மூதாட்டியை உனக்கு பார்க்கும் பொழுது பார்வை வேறவாக போகுது அப்படின்னா நீ பார்ன் கிரிமினல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா நீங்க இந்த மாதிரி செய்ய மாட்டீங்க. அப்போ உங்களுடைய வளர்ப்பு சரியில்லை. இன்னைக்கு சட்டங்கள் எவ்வளவுதான் போட்டா கூட ஒருத்தருக்கு ஒரு போலீஸ் போட முடியாது, ஒரு தெருவுக்கு ஒரு போலீஸ் போட முடியாது. அப்போ சுய கட்டுப்பாடு எங்க இருந்து வரணும்? நமக்குள்ள இருந்து வரணும். அதற்கு என்ன காரணமாக இருக்கணும்? சமூகம் இந்த கலாச்சாரத்தை பேணக்கூடியதாக இருக்கணும். நீயே 10 பொண்டாட்டி வச்சுக்கோ, திருமணம் கடந்த உறவு தப்பில்ல, உனக்கு இச்சை வந்தா யார் கூட வேணாலும் போ அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயமாக இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி கேஸ நாம டெய்லி பார்க்கதான் செய்வோம், வருத்தப்படுவோம், வருத்தத்தோட கடந்து போவோம். நம்ம வீட்டுக்கு அந்த பிரச்சனை வரும் பொழுதுதான் அதோடைய வலியும் வேதனையும் நமக்கு அவங்களுக்கு புரியும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த பெண்கள் கதறிய ஒளி இன்னும் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குன்ட்டு. நம்ம நாட்டுக்கு கூட தாய்நாடு அப்படின்னு தான் வச்சு பெண்மையை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். சோ பெண்கள் இன்னமும் சாந்த சுரூபினியா இருக்கிறத காட்டிலும் பத்திரகாளியா இருந்தா தான் அவங்களுடைய பாதுகாப்பை அவங்களையே நிர்ணயம் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சட்டத்திலேயே அதுக்கு இடம் கொடுத்துருக்குதுங்க. உங்களை ஒரு பெண் ஒரு ஆளை கொலை செய்யறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆணுக்கு அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் ஒரு பெண்ணுக்கு அப்படி இல்ல. நீங்க என்னை ஒரு பாலியல் வன்புணர்வு செய்ய வரீங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களை குத்தி கொலை பண்ணா கூட இதுக்கு மதுரையில ஒரு ஜட்ஜ்மெண்டே அப்படி இருக்குது. ஒரு பெண்ணுக்கு சிறை வர அளவுக்கு இருந்து அங்க இருக்கக்கூடிய கலெக்டரோட சேர்ந்து அந்த ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணி இல்ல இது உண்மையிலேயே தற்காப்புக்காக செய்த கொலைதான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது இதே தமிழ்நாட்டுல நடந்திருக்குது. அதே கண்ணகி உள்ள ஊர்ல நடந்திருக்குது. அப்போ இங்க சட்டங்கள் நமக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னா சாதகமா தான் இருக்குது. நாம அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கறதுல இருக்கு. பெண்கள் எந்த இடத்துல சாந்த ஸ்வரூபியா இருக்கணும், எந்த இடத்துல பத்திரகாளியா இருக்கணும் அப்படிங்கறத சிச்சுவேஷன் தான் டிசைட் பண்ணுது. நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க. நான் உன்னை அருவாள் எடுத்து வெட்டுறதா இல்ல நான் உன்னோட சேர்ந்து ஹேண்ட் ஷேக் பண்றதாங்கிற டெசிஷன் நீங்க நடந்துக்கிற விதத்துல இருக்கு. அதாவது நீங்கள் இந்த சென்ஸ் ஆண்கள் நடந்துக்கிற விதத்துல இருக்குன்றத பெண்களுக்கு சொல்லி வளர்க்கணும். எப்படி ஒரு ஆணுக்கு பார்வை சரியாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறோமோ அதே போல பெண்ணுக்கு எந்தெந்த சமயத்துல எந்த மாதிரி முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா இது இன்னும் ஃபியூச்சர்ல கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நேற்று வந்த செய்தி பார்த்திருப்பீங்க. அதாவது துணைவேந்தர்களை நியமிக்கும் புதிய சட்டத்திற்கு தடை வேண்டும் அப்படின்ற வழக்குல மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு இதுல வரும்னு நினைக்கிறீங்க அடுத்த கட்டமாக? இல்ல ஆக்சுவலா இது சாதகமா வரணும் அப்படின்னு என்னோட பிரேயர் இருக்கு. ஏன் அப்படின்னா அரசியல் கடந்து கல்வி இருக்கணும். அரசியலுக்குள்ள கல்வி போறதுனாலதான் தொடர்ந்து இங்க ரிசல்ட் ஓரியன்டா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அன்பில் மகேஷ் அவர்கள் 12ஆம் கிளாஸ் ரிசல்ட் வரும்போது கடந்த வருடத்தை விட அதுக்கு முந்தின வருடத்தை விட அதற்கு நான் சொல்றேன் அந்த கம்பேரிசனே எனக்கு தேவையில்லை. என் பிள்ளை நல்லா படிச்சா போதும் எனக்கு. நீங்க ஏன் அந்த கம்பேரிசனுக்காக 5 மார்க் கிரேஸ் மார்க் கொடு, 3 மார்க் கிரேஸ் மார்க் கொடு, யாரையும் ஃபெயில் பண்ணாத, அது தேவையே இல்லை.
அப்படி நீங்க டிசைட் பண்றதுனாலதான் உங்களுக்கு கல்லூரிக்கு வந்து நீங்க இவ்வளவு நாள் ஜிஆர் பத்தி பேசுறாங்கல்ல, காலேஜ் டிராப் அவுட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, கல்லூரியில் சேர்பவர்கள் எத்தனை பேர் 3 வருடமோ 4 வருடமோ 5.5 வருடமோ, இதெல்லாம் மேக்சிமம். 5.5 வருஷங்கிறது மெடிசனுக்கு, இன்ஜினியரிங்க்கு 4 வருஷம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு 3 வருஷம். அந்தந்த 3 வருடத்தில், அந்தந்த 4 வருடத்தில், அந்தந்த 5.5 வருஷத்துல எத்தனை பர்சன்டேஜ் உள்ள சேர்றவங்க பாஸ் பண்ணி முடிக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும்ல நம்ம எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படிங்கறதுல. இததான் நாம சொல்றோம். நீங்க வந்து அந்த ரிசல்ட்ட பேஸ் பண்ணி நீங்க ஒன்னொன்னா பண்றதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. ஓகே அந்த மேம். தீர்ப்பு வரும் பொழுது நான் அதனாலதான் நம்ம சொல்றோம் அரசியல் உள்ள போக கூடாதுன்னு. ரெண்டாவது, நாமளும் பாக்குறோம், நேத்துக்கே வந்து அரசாணை வெளியிட்டுட்டாங்க வந்து துணைவேந்தர்கள் நியமனத்துக்குள்ள சர்ச் கமிட்டிக்கு அப்படின்னு. நானும் வெப்சைட்ல போய் தேடி தேடி பாக்குறேன், அந்த எந்த குழுவோட பேரு, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எடுக்கவே முடியல. ஏன் எடுக்க முடியல அப்படின்னா, அதுல ஹைட் பண்ணுவாங்க. எதனால ஹைட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு யூஜிசி ரூல் என்ன சொல்லுது, யூஜிசியோடைய நாமினி ஒருத்தரை போடுன்னு சொல்லுது. இவங்க போடாம தொடர்ந்து கொடுத்ததுனாலதான் ஒரு ரிஃப்டே கவர்னருக்கும் இவருக்கும் வந்தது. இன்னைக்கு அரசுதான் எல்லாமே அப்படிங்கும் பொழுது ரொம்ப ஈஸியா ஒரு 10 இத ரெசியூமை எடுத்து நாங்க இவங்களை ஸ்கிரீன் பண்ணோம், இந்த ஸ்கிரீன் பண்ணதுல இவங்க 3 பேர்ல ஒருத்தர்னு செலக்ட் பண்ணிட்டு போனா அவங்களை கேள்வி கேட்க யாருமே இல்லை. ஏன்னா எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கிறீங்க. ஒரு வெளியில இருந்து ஒருத்தர் வரும் பொழுதுதான் அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியா தப்பான்னு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸ ரைஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். மெஜாரிட்டி கிடைக்குதா இல்லையான்றது செகண்டரி. ஆனால் அதுவே இல்லாத ஒரு விஷயமாக இன்னைக்கு மாறும் பொழுது தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் எப்படி டெல்லியில ஜேஎன்யூ இருந்ததோ அது மாதிரி மாறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது அந்த அளவுக்கு மோசமாக தீர்ப்பு வராதுன்னு நான் நம்புறேன். ஓகே மேம். அடுத்து இன்னொரு வழக்கம் கூட, அதாவது ஆகம விதிகளை கடைபிடிக்காத கோயில்களில் வந்து அனைத்து ஜாதி அர்ச்சகர்களை நீங்க நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கூட வழங்கியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இது வந்து முழுக்க அரசியல். ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா இங்க பல்வேறு இடங்கள்ல வந்து பூசாரிகள், நம்ம வந்து இவங்கள என்ன சொல்லுவோம், கோயில்ல நம்ம கலோக்கியல டேர்ம்ல யோசிச்சுக்கோங்களேன், ஆகம விதிப்படி இருக்கிற கோயில்ல இருக்கிறவங்கள ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை வந்து புரோகிதர் அப்படின்னு, பட்டர் அப்படின்லாம் சொல்றது கம்மி. சாதாரணமா கலோக்கியல என்ன சொல்லுவாங்க, ஐயர் வந்துட்டாரா கோயிலுக்கு பூஜை வைக்க அப்படிம்பாங்க. நீங்க நார்மலா உள்ள ஆகம விதி இல்லாத கோயில்கள்ல பிராமின்ஸ் இல்லாதவர்களை, அனைத்து ஜாதியினரும் இருக்கிறவங்கள பூசாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி நீங்க மேல்மலையூர்ல இருந்து, சமயபுரத்துல இருந்து, எல்லா பல முறை ராஜால இருந்து எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, எங்களுடைய கோயில்ல இன்னைக்கு வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு எங்களோட கோயில் பூஜாரி. நாங்க அந்த கோயிலுக்குள்ள போக முடியாது, எங்க அப்பாவும் போக முடியாது, வெளியில இருந்துதான் நாங்க சாமி கும்பிட்டு திருநீர் வாங்கிக்கணும். அதுதான் வந்து நியதி. அப்போ இங்க வந்து ஜாதி பெருசு இல்ல, எந்தெந்த கோயில்களில் எந்தெந்த விதிகள் இருக்குதோ அதை பொறுத்துதான் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம். ஆனால் இதை எப்படியெல்லாம் மடைமாற்றி நாங்க தான் வந்து அனைத்து ஜாதியும் கொண்டு வந்தோம். 71க்கு முன்னாடி சமயபுரம் கோயிலே இல்லையா? யோசிச்சு பாருங்க. 71க்கு முன்னாடி வீரப்பூர் கோயிலே இல்ல. எங்களுடைய குலதெய்வம் வீரப்பூர். வீரப்பூருக்கு வந்து இன்னைக்கு போய் நீங்க பாருங்க, யார் அங்க இருக்கிறாங்கன்னு நீங்க போய் பாருங்க. பொன்னர் சங்கர் படுகளம் எல்லாம் இருக்குது உங்களுக்கு திருச்சி பக்கத்துல. அதெல்லாம் எங்களுடைய கோயில், எங்களுடைய கோயில். அப்ப அந்த கோயில் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் யார் இருக்காங்கன்னு பாருங்க. இந்த சம்பவம் எல்லாம் 1971 தான் நடந்ததா? இவர்கள் வந்ததுக்கு பிறகுதான். நீதி கட்சி 1925 வச்சுக்கோங்க, அப்பதான் வந்ததா? அதற்கு முன்னாடி இல்லவே இல்லையா? இந்தியாவிலையும் தமிழகத்துல, எஸ்பெஷலி தமிழகத்துல மற்ற ஜாதியினர் கோயிலுக்குள்ள இல்லவே இல்லையா? என்ன பித்தலாட்டம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இவர்கள் செய்வது போட்டி. இந்த இடத்துல ஏன்னா, இந்த இடத்துல இருந்து உங்களை அகற்றினா நான் சொல்ற ஆள் உள்ள போச்சு அப்படின்னா, இன்னைக்கும் நிறைய கோயில்கள் அப்படிதான் இருக்கு. கர்நாடகால இன்னைக்கு அதற்கு ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. ஒரு கோயில்ல ஒரு ரவுடி ஒருத்தரை வந்து தக்காரா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில நான் பேப்பர்ல படிக்கிறேன். அவரை வந்து எதிர்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இவரை எப்படி நீங்க கோயிலுக்குள்ள அனுமதிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவர் அரசியல் சார்புடையவர், அவரை நீங்க நியமிச்சிருக்கிறீங்க. அப்ப உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? ஏன்னா இன்னைக்கு ஒரு பஞ்சலோக சிலை, எனக்கு இது ஒரு மிகப்பெரிய டவுட் இன்னைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஆட்சி வந்த உடனே பஞ்சலோக சிலையெல்லாம் பாதுகாக்கிறேன்னு சொல்லி ஒரு இடத்துல கொண்டே வச்சிருக்கிறதாக சொல்றாங்க. நீங்க அந்த இடத்துல பஞ்சலோக சிலையை ரீப்ளேஸ் பண்ணலங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய தங்க நகைகள்
அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து 800 வருஷங்கள் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் கொடுத்தது. அப்ப அந்த அந்த நகைக்கு நீங்க எப்படி வேல்யூ பண்ணுவீங்க? அப்ப அதை ரிப்ளிகா வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இங்க வேற விதமான அரசியல் அதுக்காக நான் மற்றவங்க வர்றவங்க எல்லாரும் மோசம்னு நான் சொல்லல. நல்லா இதை புரிஞ்சுக்கணும், இந்த கருத்தை உள்வாங்கிக்கணும். என்ன அப்படின்னா இவர்களை எல்லாம் நாம அகற்றிட்டோம் அப்படின்னா நாம நினைக்கிறத உள்ளுக்குள்ள சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஆனால் தெய்வ பக்தி உள்ள யாருமே அதை செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு சாமியை கோயிலை பொறுத்த வரைக்கும் உண்டியல் காசு, அதுல இருந்து வருமானம், இவ்வளவுதான். ஆனால் எங்களுக்கு அது நம்பிக்கை. நீங்க இன்னைக்கு ஒரு கோயில, நான் சவுத்துல கடந்த வாரம் முழுக்க நான் டிராவல்ல தான் இருக்கேன், ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறேன். ரொம்ப மனசு உடைஞ்சு போய் நான் சொல்றேன், ஓதுவார் அப்படின்னு ஒருத்தர வந்து அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. ஓதுவார். இப்ப நீங்க ஒரு பாட்டு டீச்சருங்க, ஒரு பாட்டு டீச்சரோட பேசிக் குவாலிபிகேஷன் நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? நல்ல குரல் வளம். கரெக்டுங்களா? நீங்க கண்டிப்பா. யாரா வேணா இருந்துக்கோங்க, ஒரு நல்ல குரல் வளம் இருக்கணும். பாட்டு டீச்சர்னா அதானுங்க, நல்ல குரல் வளம் இருக்கணும்னு. நீங்க ஓதுவார போடுறீங்க, அவருடைய இசைய கேட்டு அவர் ஓதுறத கேட்டு அப்படியே சாமி முருக வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ராவணனை ஏன் வந்து இசைக்கும் சிவனுக்கும் அவ்வளவு தூரம் சொல்றாங்க? ஏன்னா அவர் அவ்வளவு தூரம் தன்னுடைய இசையால சிவனை அவ்வளவு தூரம் உருகி நீ என்ன வேணுமோ கேளுன்னு சொல்ல வச்சான்னு நமக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் கட்டுக்கதையாக இருக்கலாம், ஆனால் அவருடைய வாய்ஸ் வந்து அவ்வளவு கருண கொடூரமா இருக்குதுங்க. அவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாங்க. உண்மையில சாமி அந்த இடத்த விட்டு ஓடி போயிருப்பாரு. எங்களால கூட 2 நிமிஷம் இருந்து அங்க சாமி கும்பிட முடியல. நான் அவரை குறை சொல்லல, அவருடைய குரல் வளம் அப்படிதான் இருக்கு. அப்போ படிக்கிறதுனால மட்டும், சர்டிபிகேட் வாங்குறதுனால மட்டும் ஒருத்தருடைய குவாலிபிகேஷன் வரதில்ல. நான் அந்த எக்ஸாமை எழுதி முடிச்சா எனக்கு ஒரு குவாலிபிகேஷன் வந்துருது. கரெக்டுங்களா? நான் பிஹெச்டி முடிக்கிறேங்க, நான் எழுதுறேன், எனக்கு எக்ஸாம் எழுதுறேன், பிஹெச்டி தீசஸ் சப்மிட் பண்றேன், முடிஞ்சது. ஆனால் 10 பேரோட சேர்ந்து நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது என்னுடைய திறமை இருக்கணும்ல. அப்போ ஒரு ஓதுவாருக்கு, ஒரு பாட்டு டீச்சருக்கு ஒரு குரல் வளம் தேவை இல்லையா? யோசிச்சு பாருங்க. எனக்கு அவ்வளவு மனசு வருத்தமா இருந்தது. எப்படிப்பட்ட கோயில் அதெல்லாம், வந்து 1000 வருஷம் புராதான கோயில். அப்ப நீங்க போட்டிக்காக ஒண்ணு செய்யறேன்னு சொல்லி அவரையும் கஷ்டப்படுத்தி அவர் ரொம்ப சந்தோஷமா அந்த பணியை செய்வார்னு நினைக்கிறீங்களா? அவருக்கும் மனசு கஷ்டமா இருக்கும்ல. ஏன்னா என் குரல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நீங்க என்ன பாட்டு பாட சொல்றீங்க, நான் என்ன சொல்லுவேன்? சிரிப்பேன் நானு. சார் நம்ம பேசினாலே ஃபர்ஸ்ட் போனை எடுத்தா சார் சொல்லுங்கன்னு கேட்பாங்க, நான் எப்படி சார் பாடுறதுன்னு கேட்பேன்ல. அப்ப இது மாதிரி தானே. அப்ப நீங்க போட்டிக்குன்னு ஒரு காரியம் செய்றீங்க, கண்டிப்பாக இது ரொம்ப மனவேதனைக்குரியது. ஏற்கனவே வந்து ஆகம விதிகள் இல்லாத கோயில்கள்ல, ஈவன் ஆகம விதிப்படி இருக்கிற கோயில்கள்லயே பல கோயில்கள்ல அர்ச்சகர்கள் மற்ற எல்லா ஜாதியினரும் இருக்கதா செய்யறாங்க. இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த விஷயம். ஆனா அட்லீஸ்ட் இன்னைக்கு செக்ரிகேட் பண்ணுனாவது சொல்லி இருக்குது இந்த கோர்ட். ஏன்னா நிறைய விஷயங்கள்ல இந்த கோர்ட் வந்து, ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தின எவ்வளவு தூரம் புரிதல் இருக்குன்றதே நமக்கு புரியாத அளவுக்கு கேள்விகள் வருது. ஒருத்தர் தொடர்ந்து கோயிலை பத்தி கேஸ் போடுறாருன்னா நீ 1 லட்சம் டெபாசிட் கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கும் பொழுது இந்த செக்ரிகேஷன் அட்லீஸ்ட் ஆன்சர் கொடுக்கும். என்னுடைய ஊர்ல, பிறந்த ஊர்ல நான் போறேன், கோயில் அம்மன் கோயில் மூடி இருக்குது. அரசின் கீழ் வரக்கூடிய கோயில். கேட்டா சொல்றாங்க, 5:30 மணிக்கு நான் போயிருக்கேன், புதன்கிழமை அன்னைக்கு போயிருக்கேன். அவங்க சொல்றாங்க செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் கோயிலே திறந்து பூஜை நடக்குது, அதுவும் ஒரு கால பூஜை. ஆனா நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? கபாலீஸ்வரர் கோயில்ல இருந்து காசு எடுத்து காலேஜ் கட்டவா, பழனி கோயில்ல இருந்து எடுத்து பாலிடெக்னிக் வைக்கவான்னு இங்க காமிக்கிற கவனத்தை, ஒரு கோயில் வாரத்துல 2 நாள் திறக்குதுன்னா என்ன சாநித்தியம் அங்க இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. பெருமாள் கோயில், என் தெரு முனையில பெருமாள் கோயில் இருக்கு. அந்த பெருமாள் கோயிலுக்கு சொல்றாங்க காலையில மட்டும்தான் வருவாங்க. ஒரு கோயில்ல ஒரு நாள் ஒரு நேரம், இன்னொரு கோயில்ல வாரத்துல 2 நாள், செவ்வாய் வெள்ளி, அது அம்மன் கோயில். என்ன அறநிலையத்துறை நீங்க நடத்துறீங்க? இன்னைக்கு அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டீங்க, அர்ச்சகரை அப்பாயிண்ட் பண்றதுக்கு. ஓகே மேம், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம்.